अस्सलामुअलैकुम वेलकम टू சேனல் ரேஷன் அரிசியின் இட்லி உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யுங்க. இட்லி வேஸ்ட் பண்ணாதீங்க. மீந்துருச்சுன்னா இட்லி வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. இப்படி செய்யுங்க. பாருங்கள், இட்லி எல்லாம் இவ்வளோ காலையில் செஞ்சதும் இவ்வளோ மீந்துடுச்சு. இட்லி இங்கே இருக்குது இல்லையா. எல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்காக உப்புமா செய்யலான்னு நினச்சேன். அதான் உப்புமா செய்கிறேன். பாருங்கள், இப்படி எல்லாம் நல்லா எல்லா இட்லியும் இப்படி நல்லா பிச்சுக்கோங்க. நைஸாக பிச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாம் நான் இப்படி பிச்சு வச்சுட்டேன். ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஸ்பூனில் கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் 1 கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சைஸ் இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வரமிளகா போட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 7-8 கட் பண்ணி பிச்சு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டுக்கிறேன். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிச்சு வச்சோம் இல்லையா இட்லி, அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வேஸ்ட்டு ஆகுறது இல்லையா. இப்படி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுங்க. எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. நல்லா சூடு ஏறட்டும். ஸ்லோ வச்சுடுங்க. லாஸ்ட்டில் நான் நெய் போட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு. நீங்களும் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா பரவாயில்ல, உங்கள் இஷ்டம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் போட்டு. கொத்தமல்லி லாஸ்ட்லேயும் கொஞ்சம் தூவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். அருமையான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. எங்கள் வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியாகுது சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா சப்ஸ்கிரைப்பும் போயிடுது, வேஸ்ட் ஆகுது. நான் அப்படி பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 நிமிஷம் 4 நிமிஷம் பார்த்து தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். ப்ளீஸ் எனக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.